அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சானிடரி ஒர்க்கர் ஸ்வீப்பருக்கான எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ வீட்டு பராமரிப்பாளர், தூய்மையாளர் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொதறிவு, அதாவது நடப்பு நூல்கள், அடிப்படை கணிதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை பராமரிப்பது, தோட்டத்தை பராமரிப்பது, ஆஃபீஸை பராமரிப்பது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் சிஸ்டனுக்கும் இந்த இது க்ளீனிங் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கெலாம், கார்டனரு, வாட்டர்மேன் இந்த போஸ்ட்டுக்கெலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2017 நடந்த தேர்வில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டாக இது ரொம்ப பழைய கொஷின். பட் 2022 இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணியிடங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அந்த கல்வி தகுதி எந்த மாதிரி கேள்வி கேட்கணுமோ அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை வந்து 10th எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டு படிக்கிறேன்னா இதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லுங்கள். அந்த பணியிடங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறை அழைப்பாங்கன்றாங்க. எந்த தொலைபேசியில் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100 போலீஸுக்கு கூப்பிடணும், ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னா நம்ம 100 அப்படின்றத வந்து கூப்பிடுவோம். 108ன்றது ஆம்புலன்ஸு. ரைட்டா? 101ன்றது ஃபயர்னு நினைக்கிறேன். ஸோ 100ன்றது தான் போலீஸை வந்து அழைக்கக்கூடிய நம்பர். எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம் அப்படின்றாங்க. ஸோ எப்போ பாருங்க, டேட்டு மந்த் கூட கேட்கல, ஜஸ்ட் இயர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ எந்த வருடம் நம்ம விடுதலை பெற்றோம் அப்படின்னா பேசிக்காக கேட்குறாங்க. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினோம், ஆகஸ்ட் 15 அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். கப்பலோட்டிய தமிழன் யார்? சுதந்திரத்துக்காக தமிழகத்தில் போராட்டம், சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்ததில் ஒரு முக்கியமானவன்னா கப்பலோட்டிய தமிழ்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்றாங்க. வஉசி சிதம்பரம் பிள்ளையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கப்பலோட்டிய தமிழன், டி ஆப்ஷன். சமவெளியை எப்படி அழைப்பீர்கள்ன்றாங்க. சமவெளி பகுதிகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்னு படிக்கிறோம் இல்லையா. காடு சார்ந்தது, மலை சார்ந்தது, வயல் சார்ந்தது, கடல் சார்ந்தது, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? 4வதுக்கு வந்து பி ஆப்ஷன், மருத பகுதியை வந்து அழைக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது அட்லஸ் என்பது டேஸ் அப்படின்றாங்க. ஸோ 5வது கொஷின் பாருங்கள். சி ஆப்ஷன், மேப்ஸ். அட்லஸ் என்பது மேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேப்ஸ் அப்படின்னா வரைபடங்கள். ரைட்டா? அதாவது அட்லஸ் மீன்ஸ் எ புக் ஆஃப் வரைபடங்களோட புக்கு. கொடியில் புலியுடையோர் யார்? உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தமிழகத்தை அந்த காலத்தில் ஆண்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா, அந்த சின்னத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ கொடியில் புலி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து யார்? சோழர்கள் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சேர சோழ பாண்டியர்களை பற்றி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. காவிரி யாருடைய ஆறு அப்படின்றாங்க. காவிரி யாருடைய ஆறு? அது யாருடைய ஆறுன்னா எந்த மன்னர்கள் பகுதி அந்த ஆற்றை சுற்றி ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். யாருடைய ஆறுனா அதுக்கு அதுதான் மீனிங். பல்லவர், சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்றாங்க. ஸோ 7வது பார்த்தீங்கன்னா சி, சோழர்கள். தஞ்சாவூர் பகுதியை ஆண்டது வந்து சோழர்கள். ரைட்டா? அப்போ காவிரி யாருடைய இருந்திருக்கும்? சோழர்கள் உடையதாக தான் இருக்கும். தஞ்சையில் நம்ம சோழர்கள் முதலாம் ராஜராஜன் கட்டின கோயில் இருக்குது, கரிகாலன் கட்டின கல்லணை இருக்குது, ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் இருக்குது. ஸோ இந்த காவிரியை சுற்றி ஆண்டவர்கள் வந்து சோழர்கள். தமிழின் தொன்மையான நூல் எது அல்லது இலக்கண நூல் எது? தமிழ் கிடைக்கப்பெற்ற முதல் நூல் எது? இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி வைப்பாங்க. ஸோ இது எதுனா தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யார் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரிகால சோழன் தான் கல்லணையை கட்டினான், கரிகால சோழன். உலக உழைப்பாளர் தினம் நாளை வந்து எந்த நாளில் கொண்டாடுறோம் அப்படின்றாங்க. உலக உழைப்பாளர் தினம் அப்படின்னால நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது என்னது? மே 1 வந்து நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் டே, அதாவது உழைப்பாளர் தினம் அப்படின்றத நம்ம அனுசரிக்கிறோம். ரைட்டா? நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இதுன்றாங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரம் எப்போ வாங்கினேன்னு கேட்டாங்க, 1947. இப்போ குடியரசு தின விழாவை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பி ஆப்ஷன். அதாவது 1950 ஜனவரி 26 நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதை தான் நம்ம குடியரசு தின விழா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறோம். இஸ்லாமியர்களோட புனித நூல் எது அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்ஆன், அல் குர்ஆன் போட்டிருக்காங்க இல்லையா, குர்ஆன். நமது தேசிய பறவை எது? மாநில பறவை எதுன்னு கேட்கலாம், தேசிய பறவை எதுன்னு கேட்கலாம். ரைட்டா? இது வந்து நம்ம தேசிய பறவை எதுன்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன், மயில். நம்ம தேசிய பறவைன்றது மயில். நம்ம
தமிழகத்துக்குன்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து மரகத புறா, இதே தமிழகத்துக்கு வந்து விலங்கு கேட்டாங்கன்னா வரையாடு. இது மாதிரி வந்து மாநிலத்துக்குன்னு இருக்கும், தேசியத்துக்குன்னு இருக்கும். அந்த லிஸ்ட்லாம் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். அதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். தேசிய மரம், அடுத்தது வந்து தேசிய மரம் அப்படிலாம் கேட்குறாங்க. 14வதுக்கு வந்து பி ஆலமரம். நம்ம தமிழகத்துக்கு வந்து பனைமரம், நம்ம தமிழகத்துக்கு வந்து பனைமரம். தேசியன்னு வந்தால் ஆலமரம். நமது தேசிய சின்னம் எது அப்படின்றாங்க. நம்ம தேசிய சின்னம் எதுன்றாங்க அந்த சாரநாத் தூண், அந்த சிங்கமுக தூண் இருக்கு இல்லையா, அதுதான் அது. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்தது இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எது அப்படின்றாங்க. சீஃப் ஜுடிஷியல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து என்னது, உச்சநீதிமன்றம். ஸோ வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எதுனாலும் உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 2017 கேட்கப்பட்ட கேள்வி, ரைட்டா. இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 2017 இருந்தது பார்த்திங்கன்னா மாண்புமிகு வெங்கையா நாயுடு அப்படின்றது அப்போ ஆப்ஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 2024 வந்து யார் துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, ஜெகதீப் தங்கர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இருக்கார், ரைட்டா. ஸோ வெங்கையா நாயுடுக்கு அப்புறமா இவர் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து ஜெகதீப் தங்கர் அவர் வந்து இருக்கார். ஸோ அடுத்தது விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம் பெயர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து கிராமத்துலேருந்து எங்கே போவாங்க, கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை தேடி நகரத்துக்கு தான் போவாங்க இல்லையா. ஸோ 18வது வந்து சி நகரங்கள். ஸோ அடுத்தது நமது விடுதலை நாளை நம்ம எவ்வாறு கொண்டாடுகிறோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதை பற்றி கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்து கேட்குறாங்க. ஸோ நாளும் தேவை, ஈரம் தேவை, எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஆகஸ்ட் 15 தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின நாளை வந்து கொண்டாடுறோம். இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளது, உச்சநீதிமன்றம். ஸோ கோர்ட் எக்ஸாம்ன்றதுனால இவங்க பார்த்திங்கன்னா கோர்ட்டை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளது அப்படின்றாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், புதுடில்லி. சூரியன் உதிக்கும் திசை எது, என்ன சார் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்களேன்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த எழுது படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லக்கூடிய கல்வி தகுதி இப்படி தான் கேட்பாங்க. இப்போ கொஞ்சம், அதாவது 2017 இப்போ கொஞ்சம் வந்து டஃப் கொடுத்து ஸ்கூல் புக்கிலேருந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டினும் ரொம்ப கம்மி, ரைட்டா. சூரியன் உதிக்கும் திசை 21க்கு வந்து பி கிழக்கு பக்கமாக உதிக்கும், மேற்கு பக்கமாக மறையும். டேஸ் வேலையால் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம் அப்படின்றாங்க. டேஸ் வேலையில் அப்படின்னா எந்த வேலையில் அப்படின்றாங்க. 22 சி ஆப்ஷன். ஸோ காலையில் வேலை, காலை கடனை கழிக்கணும், காலை. நீரின் ஆதாரம் எது அப்படின்றாங்க. 23க்கு டி ஆப்ஷன். மழை தான் நீரினோட முக்கியமான ஆதாரம். எது எலும்புரிவை கண்டறிய உதவுகிறது அப்படின்றாங்க. ஸோ எலும்பில் வந்து ஃப்ராக்ஷனேஷனா எதை என்ன பண்ணுவோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா, எக்ஸ் கதிர், எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் கதிர். எது வேகமான போக்குவரத்து அப்படின்றாங்க. ஸோ குயிக்காக நம்ம போனோம் அப்படின்னா எதில் போவோம், நம்ம விமானத்தில் தான் போவோம். ஸோ அதுதான் வந்து வேகமான போக்குவரத்து. மருத்துவ குணமுடைய தாவரம் எது அப்படின்றாங்க. இவங்க கொடுத்த இதில் நம்ம சொல்லணும். தேக்கு, சந்தனமரம், வாழை, துளசின்னு போட்டிருக்காங்க. 26வதுக்கு டி துளசின்றது சளி, இருமல் அந்த மாதிரி இன்னும் பல இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் துளசி என்பதே சரி. மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 27க்கு சி 2, லெஃப்டில் 1 ரைட்டில் 1 இருக்கும். மேலே எறியப்பட்ட பொருள்கள் கீழ் நோக்கி விழ காரணம் என்ன பண்ணுறாங்க. சயின்ஸ் கொஷின், ரொம்ப இதாக கேட்டிருக்காங்களாமா, டஃப்பாக. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 28க்கு என்ன பி ஆப்ஷன். புவியீர்ப்பு விசைனால தான் மேலே நம்ம எந்த ஒரு பொருளை போட்டாலும் கீழே வந்துடுது, ரைட்டா, புவியீர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்றாங்க. ஸோ 29வதுக்கு நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்து இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நம்மளுடைய தேசிய நதி எதுன்றாங்க. ஸோ 30வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கை நதியை தான் நம்ம இந்தியாவின் தேசிய நதியாக நம்ம சொல்கிறோம். மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருகின்றாங்க. 4 ஆப்ஷன் படித்து பாருங்கள். பிளாஸ்டிக், விறகு, காகிதம், புல்லுன்றாங்க. ஸோ இதில் மக்காத பொருள்னா பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையோட பெயர் என்ன அப்படின்றாங்க. ஸோ 32க்கு வந்து பி ஆப்ஷன், அதாவது வெர்மி காம்போஸ்டிங்கிறாங்க, வெர்மி உரம் அப்படின்றத சொல்கிறாங்க.
நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன? ஸோ நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த குப்பை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆத்தோரம் புகிற கால்வாய் பக்கம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 33க்கு டி, அதாவது இவை அனைத்தும், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், பிளாஸ்டிக் பை இருக்கும், அலுமினிய கேன் இருக்கும், குப்பைங்க எல்லாமே நீர்நிலைகள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆறு கால்வாய் எல்லாமே வந்து கழிவுநீர் கால்வாயாக மாற்றிட்டானுங்க. ஸோ இவை அனைத்தும் என்பதே இதுக்கு சரி. உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறதுன்றாங்க. ஸோ உலர்ந்த இது எதுக்கு வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. 34க்கு பி ஆப்ஷன் கசடு அப்படின்றத உரமாக பயன்படுத்துகிறாங்களாம். கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகள் அழிக்க பயன்படுத்தணும் செயல்முறை என்ன அப்படின்றாங்க. 35க்கு பி ஆப்ஷன் குளோரின். ஸோ நீரில் வந்து ஏதாவது கிருமினா குளோரின் போட்டுருவாங்க. நம்ம குடிக்கிறது கூட அப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணியில் குளோரின் போட்டுருவாங்க, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ குளோரின் என்பது இதுக்கு வந்து சரி. ரைட்டா? பொதறிவு இந்த அளவுக்கு அப்போ கேட்டிருக்காங்க. இப்போ டஃப் கொடுத்து கேட்குறாங்கப்பா, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். 2022 எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஓகேவா? உரிய சொல்லை தேர்ந்தெடுக்கணும். இது தமிழ் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நாய் டேஸ் நிமிராதுன்றாங்க. இதெல்லாம் நம்ம பழமொழியாக நம்ம சொல்லும்போல நாயோட வாழை நிமித்த முடியாதுன்னு தெரியும். ஆனால் வாளுக்கு எந்த லா போடணும் அப்படின்னு தெரியணும். லாவா அப்படின்றது இந்த வாளுக்கு எந்த லா போடணும்னு தெரியணும். ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1க்கு வந்து சி, இந்த லா நாய் வாளை நிமித்த முடியாது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயரவை தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை டேஸ் காலம் என்கிறோம். வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஸோ கண்டிப்பாக வந்து கோடைக்காலம், வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறதா கோடைக்காலம். குளிர்காலம் மழைக்காலம் கிடையாது, பனிக்காலம் கிடையாது, கோடைக்காலம். கோடை விடுமுறை விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் பள்ளிக்கெல்லாம் கோடை விடுமுறை விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் யாருன்றாங்க. ஸோ அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது யார்? அதியமான், தருமபுரி அதியமான். சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்றாங்க. சைக்கிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிதிவண்டி. விடுகதிக்கு விடை கண்டுபிடி அப்படின்றாங்க. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான், அவன் யார்? ஒளியில் வந்து தொடர்வானா, இருளில் மறைஞ்சிருவானா, ஒரு விடுகதை போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிழல். நம்ம நிழல் வெயில் பகல் நேரத்தில் நம்ம கூடயே வரும், நைட் ஆனால் மறைஞ்சிரும், இருளில் மறைஞ்சிருவான். ஸோ நிழல். கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 7க்கு பி ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பசுக்கிலிருந்து பால் கிடைக்கிது, பாலை நம்ம தயிராக மாற்றுறோம். ரைட்டா? எண்ணெய்ன்னு போட்டிருக்காங்க, வெண்ணெய்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பட் எண்ணெய்ன்றதுனால நம்ம தயிரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். கம்பர் இயற்றிய நூல் எது? பேர்லேயே இருக்குது, கம்பராமாயணம். கம்பர் இயற்றியது கம்பராமாயணம். விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான். செங்கலை சூடு பண்ணுவோம், அவன் வீடு கட்டுக்கு உதவுவான். ஸோ செங்கல் என்பது இதுக்கு சரி. செங்கல் தான் சூடுபட்டு சிவந்த செவப்பாக இருக்கும். நம்ம வந்து அதை வேக வச்சாங்கன்னா செவப்பாயிடும், அது வீடு கட்டுறதுக்கு உதவுவான். மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றாங்க. 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். மகன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாலினம் மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்றாங்க. இனிப்புக்கு எதிர்ப்பது என்னது? கசப்பு. அரசன் என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க. 12வதுக்கு வந்து பாருங்கள் டி ஆப்ஷன். அரசன் சொன்னாலும் மன்னன் சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் காவலாளி, புலவன், ஒற்றன் நம்ம சொல்ல மாட்டோம். ரைட்டா? கோ என்றாலும் மன்னன், அந்த மாதிரி வரும். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றாங்க. 13க்கு பாருங்கள் சி, வேற்றுமை. ஒற்றுமைனா வேற்றுமை, அதுக்கு எதிர்ச்சொல். ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்னன்றாங்க. ரேடியோ அப்படின்னு சொன்னால் சுத்தமான தமிழ் என்ன சொல்லுவோம் நம்ம? வானொலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? மிளகாய் வந்து டேஸ் சுவையுடையது, சுவை கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 15க்கு டி, அதாவது காரம், அதுபோல் கார்ப்பு. மிளகாய் என்பது கார்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. 2017 கேட்கப்பட்டது. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப தான். அப்போ 2022 கொஞ்சம் சரியாக கேட்டிருக்காங்க. இப்போ அதாவது வருடங்கள் ஆக அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஷின் செட் பண்ணுறவங்களும் சரி, அது படிக்கிறவங்களும் சரி கொஞ்சம் டஃப் கொடுத்து கேட்குறாங்க. பட் அப்போ 2017 இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களாம் இப்போ விட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் இருக்கிற எல்லா கொஷினுக்குமே சரியாக ஆன்சர் பண்ணி எல்லாருமே 100க்கு 100 மார்க் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பட் அப்போ வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போயே நம்ம வந்து 4 விதமான தேர்வுகள் இருக்கு இல்லையா? ஸோ எழுது படிக்க தெரிஞ்சால் போதும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, 10ஆம் வகுப்பு தகுதியெலாம் இருக்குது. ஸோ எழுது படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லக்கூடிய கல்வி தகுதிக்கு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட நம்ம
எல்லாமே படித்தவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போல்லாம் எல்லாருமே வந்து 10th 12th டிகிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நிறைய மார்க் எடுத்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக வரும். ஸோ அவங்களோட போட்டி போடணும். சப்போஸ் நீங்கள் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க, 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க, 10ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் எஜுகேஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா 100க்கு 100 அதாவது எல்லா மார்க்குமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? அப்போ நீங்கள் அவங்க கூட போட்டி போட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இந்தளவுக்கு ஈஸியாக வராது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அப்போ கேட்டது. இப்போலாம் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து கேட்குறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எப்படியும் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜோப்தார், அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் இப்போ 2024 எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோக்கள் கொடுப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.